பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததும். அன்பார்ந்த இரத்த உறவுகளே, எத்தனை நான்காக பெருந்தலைவருக்கு மக்கள் கட்சிக்காக அதிகம் பதிலும் தலைவர் அழைக்கின்ற பொழுதெல்லாம் ஓடோடி வழியில் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெருந்தலைவர் கட்சியினுடைய பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஏறத்தாழ 38 மாவட்டங்கள் தமிழகத்தில் இருந்தாலும் நம்முடைய கட்சி சார்ந்த அமைப்பு மாவட்டமாக இங்கே அமைப்பு ரீதியாக நம்முடைய கட்சி அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய 58 மாவட்ட நிர்வாக பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேரில் தலைவர் எப்பொழுது அழைத்தாலும் எங்கு அழைத்தாலும் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய கட்சி தொடர்ந்து 15 ஆண்டுகளாக அரசியலிலே நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்பொழுதுக்கேற்ற நியாயமான அரசியல் அமைப்புகளுக்கு கட்டுப்பட்டு ஏற்கனவே நம்முடைய சந்தானம் அவர்கள் உறுதிமொழியிலே சொன்ன அத்தனை கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி அது மொழி உணர்வாக இருந்தாலும் சரி, தேசப்பட்டாக இருந்தாலும் சரி, தமிழர் நலனாக இருந்தாலும் சரி, நாம் ஒன்று திரண்டு ஒன்றுபட்டு விடுதலை மக்கள் கட்சி சார்பாக நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் அப்பழுக்கற்ற முறையில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த மாநில செயற்குழு கூட்டமானது நமது இயக்கத்தினுடைய 8வது மாநில செயற்குழு கூட்டம். இந்த 15 ஆண்டுகளில் நமது இயக்கத்தின் 8 செயற்குழு கூட்டத்தை நாம் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக சென்னையிலே விழுப்பாக்கத்திலே ஒரு மாநில செயற்குழு கூட்டம் கூட்டினோம். அங்கும் நீங்கள் எல்லோரும் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். அதை தொடர்ந்து இந்த விழுப்புரத்திலே 2020ஆம் ஆண்டு கொரோனா ஆரம்ப காலம், அப்பொழுதுதான் கொரோனா தலை. அந்த கொரோனா ஆரம்ப காலத்தில் அன்றைக்கு விழுப்புரத்திலே எனது வாசத்திற்குரிய சகோதரர் ஆசைக்கண்டு அவர்களுடைய தலைமையிலே மிகவும் சிறப்பாக ஒரு மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மீண்டும் அதே விழுப்புரத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்துடைய தலைவர் டாக்டர் என்ஆர் தனபாலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னதாக வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் அருமைக்குரிய SSR சசிகுமார் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா உண்டும் துறை அவர்களே, சங்கர் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, சிவா தமிழ்ச்செல்வன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விளக்கமுறை ஆற்றுவதற்காக நடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்துடைய அவைத் தலைவர், ஆசிரியர், பல்வேறு விருதுகளை பெற்று சிறப்பு செய்திருக்கக்கூடிய அற்புதம் ஆசிரியர் அவர்களே, அனந்த் குருசாமி அவர்களே, அருமைக்குரிய சேசு பாஸ்கர் அவர்களே, நாம் எல்லோரும் அவர்களோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு என்ன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூடியூபர் முக்தா அவர்களுடைய அவர்களுக்கான செய்திகளுக்கு நாம் எல்லோரும் பல்வேறு போராட்ட களங்களை ஆங்காக அமைத்து
தமிழகம் என்று போராட்டங்களை நடத்தியிருந்தாலும் அதை சட்ட ரீதியாக சட்ட நுட்பத்தோடு அதை வழக்காக கொண்டு சென்று அது தூத்துக்குடி நீதிமன்றத்திலே அந்த நீதி அரசர் அந்த முக்தார் அவர்களை 30 நிமிடங்களுக்குள்ளாக விசாரணை செய்து வழக்கில் நீங்கள் கைது செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த வழக்கை கொண்டு சென்று அதே போன்று அதற்கு சிவகுமார் போல நம்முடைய படை கொண்டாடி காவல்துறை அதிகாரிகளால் சுடப்பட்டு கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய நம்மவர்கள் அந்த படை தொழிலாளிக்கு முழு ஆதரவாக போராட்டங்களை அமைத்தாலும் அங்கும் அதை சட்ட ரீதியாக வழக்காக கொடுத்து அந்த காவல்துறை அதிகாரிக்கு இந்த சட்டத்தின் முன் தண்டனை பெற்று தர வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திறமை மொழி பாசமொழி நம்முடைய வழக்கறிஞர் சேர்த்தமிழ் அவர்களை இங்கே வருகின்ற சிறப்புரையாக இருக்கக்கூடிய அருமைக்குரிய அண்ணராஜா அவர்களை, செல்வகுமார் அவர்களை, வைகுண்டராஜன் அவர்களை, சுந்தரபாண்டியன் அவர்களை, எனது அருமை சகோதரி விக்டோரியா அவர்களை, எனது மாநில மகளிர் தலைவி மகளிர் விழாவை சிறப்பாக பெரம்பூரிலே கடந்த மார்ச் மாதம் நடத்தி 10 நபர்களுக்கு சிறந்த பெண்களுக்கு விருதுகளை வழங்கி வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு மகளிர் விழாவை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய அந்த மகளிரினுடைய தலைவி என்ற அன்பு சகோதரி நளினி முகேந்திரம் அவர்களை, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாநில மகளிரின் பொருளாளர் அருமைக்குரிய சகோதரி உலா மகேஸ்வரி அவர்களை, அதே போன்று நம்முடைய தொண்டர்களின் தலைவர் வெங்கடேஷ் ராஜா அவர்களை, அருமைக்குரிய ராணுவ அதிகாரி ஜோசப் ராஜா அவர்களே, அருமைக்குரிய தங்கதுரை அவர்களே, இன்னும் பல்வேறு நபர்களை இங்கே பத்திரிகைகளில் இடம் காட்டியிருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் இதுவரை கூட்டி வணங்கி உங்களுடைய செயல்பாடுகளை பாராட்டுகின்றோம். தொடர்ந்து நம்மளுடைய இயக்கத்திற்கு நாம் எல்லோரும் பாடுபட வேண்டிய காலகட்டம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கிற அரசியல் நிகழ்வுகளை ஒன்றிரண்டை உங்களுக்கு நான் கோரித்து காட்ட விரும்புகிறேன். அதை தொடர்ந்து வருபவர்கள் அதை தொடர்ந்து உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை நம்முடைய இயக்கத்தில் பதிவு செய்வதற்கு வாய்ப்பாக அதை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். சொல்லவிருந்த கருத்து நம்முடைய இயக்கத்தினுடைய சிறத்தன்மைக்கு பாதிப்பில்லாமல் இயக்கத்தினுடைய செயல்பாட்டிற்கு ஊக்குவிக்கின்ற வகையில் வருகின்ற நபர்கள் இந்த கட்சியினுடைய வருங்கால பணிகளை எவ்வாறு எடுத்துச் செல்ல வேண்டும், எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும், அங்கே எங்கு நாம் அதிலே தடுமாறி இருக்கிறோம் என்பதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதில் பட்டதை உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடியதை சொல்ல வேண்டும். அதை உங்கள் மனதுக்கு ஆறுதலாகவும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சுவைகளை இறக்கிவிப்பதாகவும் இருக்கும். அதற்காக தான் இது போன்ற மாநில செயற்குழு கூட்டங்களை எல்லா கட்சிகளும் நடத்துவது. நாமும் அப்படித்தான் இந்த மாநில செயற்குழுவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் கடப்பாம்பூச்சியை கண்டால் பெண்கள் அதனை எடுத்து ஓடுவார்கள். சில வீரமான பெண்கள் அந்த கடப்பாம்பூச்சியை அவர்களே தொடப்பட்டால் அழித்து விடுவார்கள். ஆனால் பல பெண்கள் கடப்பாம்பூச்சி வீட்டிற்குள் வந்தால் அதை அடித்து விரட்டுகின்ற வரையிலும் வீட்டிற்குள் செல்ல மாட்டார்கள். பாம்பை கண்டு பயப்படுவது என இந்த கடப்பாம்பூச்சியை கண்டு இந்த பெண்கள் பயப்படுவது என்பது தொன்று தொட்டு பலாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் அறிவோம். அதை தொடப்பட்டால் அடித்து கொள்வதையும் நாம் எல்லோரும் பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட அந்த கடப்பாம்பூச்சி அந்த தொடப்பம் இந்த 2
இன்றைக்கு டெல்லியிலே மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை உருவாக்கி இந்த நாட்டினுடைய வரலாறையே திசை திருப்பி இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய வரலாற்றையே மாற்றி அமைத்திருக்கிறார்கள். நடக்காத சம்பவங்களை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய உன்னதமான போராட்டம் இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டு இருப்பதாக இல்லாமல் உலக நாடு முழுவதும் கவனித்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள். இளைஞருடைய கருத்துக்களிலே ஆழமாக அவர்கள் ஐக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாம் அவர்களோடு இணக்கமாக சென்று அவர்களுக்கு விடை கொடுக்க வேண்டிய பதில் கொடுக்க வேண்டிய காலத்தை நோக்கி இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பாரத பிரதமர் அவர்கள் கூட புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு அங்கே ஒரு கல்வி அமைச்சரை பதவி விலக வேண்டும் என்கிற போராட்டம் எடுக்கப்பட்டு அந்த போராட்டம் வெற்றி பெற்று அங்கே ஒரு கல்வி அமைச்சர் பதவி இருக்கிறார். இது நம்முடைய அரசியலை எந்த அளவுக்கு மாற்றி அமைத்திருக்கிறது, இந்தியாவுடைய அரசியல் எவ்வாறு மாறி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அரசியலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு அது கோடிட்டு காட்டுகிறது. நம்முடைய இளைஞர் பட்டாளங்களை நாம் உருவாக்க வேண்டும், இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை நமக்கு இது துல்லியமாக எடுத்துரைக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அடுத்தபடியாக தமிழகத்திலே மிகப்பெரிய அலை, யாரும் எதிர்பார்க்காத, யாரும் சிந்தித்து பார்க்காத, யாரும் யோசிக்காத ஒரு மிகப்பெரிய மாய அலை. எத்தனை ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்த பல்வேறு தலைவர்களை தாண்டி ஏறத்தாழ 60 வருட காலமாக இந்திய நாட்டிற்காகவும் தமிழக மக்களுடைய மண்ணிற்காகவும் உரிமைக்காகவும் போராடிய பல்வேறு தலைவர்களை தாண்டி இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்து தம் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த பல்வேறு இயக்க தலைவர்களை எல்லாம் தாண்டி இந்த நாட்டிலே 30 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் பெற்று ஆட்சி அதிகாரத்திலே விளைந்து கொண்டிருந்த பல்வேறு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாட்டை எல்லாம் தாண்டி, கொள்கைகளை தாண்டி, கோட்பாடுகளை தாண்டி பல்வேறு அரசியல் எடுத்துக்காட்டாளர்கள் அல்லது அரசியல் விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய இந்த அவர் சொன்னால் சரியாக இருக்கும், இவர் சொன்னால் கருத்து சரியாக இருக்கும் என்று டிவி நிகழ்ச்சிகளிலே பல்வேறு அரசியல் விஞ்ஞானிகள் இருந்து கொண்டு இந்த நாட்டிலே இவர்தான் ஆட்சி அமைப்பார், அவர்தான் ஆட்சி அமைப்பார், இவருடைய ஆட்சிக்கு இத்தனை விழுக்காடு, இந்த ஆட்சிக்கு இத்தனை இடம், இவருடைய கூட்டணி இருந்தால்தான் ஆட்சி இருந்ததெல்லாம் வழங்கிட்டு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவைகளெல்லாம் நாம் நம்பிக்கொண்டுதான் இருந்தோம் இத்தனை ஆண்டு காலம். அதற்கு மேலாக ஒரு வேட்பாளர் பலாயிரக்கணக்கான கோடி பணங்களை செலவு செய்தால் மட்டும்தான் தமிழகத்திலே வெற்றி பெற முடியும் ஒரு நிலைப்பாட்டை விளைத்து வைத்திருந்தார்கள். அதையும் நாம் நம்பிக்கொண்டுதான் இருந்தோம். அத்தனையும் உடைத்தெறிந்து அத்தனையும் சின்னாபின்னமாக்கி இன்றைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆட்சியை மக்கள் எவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தனை வேதனைகள் உள்ளடக்கி இருந்திருந்தால் வெளியே சொல்ல முடியாத எத்தனை கனத்த இதயத்தோடு இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்கள் வாழ்ந்திருந்தால் இந்த இளைஞர்களுக்கு உள்ளூரை எத்தனை விதமான வருத்தங்கள், வேதனைகள், நாம் இழந்திருக்க இழப்புகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய தாய் தந்தையர் படுகின்ற துன்பங்களை எல்லாம் அந்த இளைஞர்கள் ஒரு சேர்த்து நினைத்திருந்தால் இது போன்ற ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது நினைத்தவுடனே நடப்பது அல்ல, ஆனால் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு நடந்த ஒரு சம்பவம், அதிர்ச்சிகரமான சம்பவம். அப்படிப்பட்ட ஒரு சுழற்சியான அரசியல் சூழல், யாரும் எதிர்பார்க்க முடியாத சூழல், நமக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த அணுகுமுறையை விட இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறை மாறுபட்டதாக இருக்க வேண்டும். எல்லோரும் மாற்ற வேண்டும், நாம் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். பெருந்தலைவர் மக்கள் கட்சியும் மாற வேண்டும், தமிழ்நாடு நாடாளுமன்றம் மாற வேண்டும். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நாடாளுமன்றம் சிந்திக்க வேண்டும். பெருந்த
என்பதை விட 10 பேர் இருந்தாலும் அதை செய்ய வேண்டிய இடத்தில் கருத்தாக செய்து விட்டிருக்கிறோம் என்பதை இங்கே நான் சுட்டி காட்டுகிறேன். ஆக இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து மீண்டும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழகத்திலே ஒரு வலுவான இயக்கமாக வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் சாதி என்பது நாம் எல்லோருடைய இதயத்திலும் இருக்க வேண்டும். சாதி என்பது இந்த அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கு சாதிய அரசியல் எடுபடுமா என்று சொன்னால் இனி வருங்காலத்தில் சாதிய அரசியல் எடுபடாது என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். காரணம், ஒன்று கூடிய கிரமம் கட்சி அங்கே சாதிய பாகுபாடு இல்லை. சாதியை வேட்பை சாதி என்பதை பேசாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய இளைஞர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று சொன்னால் இளைஞர்கள் சாதியை நெஞ்சில் சுமக்கிறார்கள். அதை அரசியலே கொண்டு வர விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இருக்கக்கூடிய தமிழகத்திலே வெற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் ஏதேனும் சாதி இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பெற்ற இடத்தில் சாதி இல்லை. சாதிக்கு அப்பாற்பட்ட ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அங்கே வாக்களித்த மக்கள் யாரும் சாதிக்காக வாக்களிக்கவில்லை. சாதிய உணர்வுகளில் இருந்து நாட்டை நோக்கி, நாட்டினுடைய தேசப்பற்றை நோக்கி, அரசியலை நோக்கி, ஆட்சியை நோக்கி மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சாதி வேண்டாம் என்பதல்ல, சாதி நம்முடைய பிறப்புரிமை, நாம் பிறந்த உரிமை. சாதி நம்மோடு இருக்க வேண்டும். சாதியை காட்டிலும் பெருந்தலைவர் மக்கள் கட்சிங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை இந்த நாடாளுமன்ற முன்னெடுத்து கொண்டு சென்றால் மட்டும்தான் வருங்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கும். சாதியை சொல்லி வெளியே சென்றதை விட பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்று சொல்லி நாம் களத்தில் இறங்கி போகின்ற பொழுது அங்கே நம்முடைய அரசியல் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதிய ரீதியாக வந்திருந்தால் பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்னுடைய தாய வைத்து தமிழ்நாடு நாடாளுமன்ற அதிலிருந்து எந்த மாறுபாடும் கிடையாது. அதிலிருந்து நாங்கள் ஒருபொழுதும் மாற போவதும் இல்லை. ஆனால் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய மக்கள், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை புரிந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலையை புரிந்து எவ்வாறு நாம் அரசியல் கட்சியை நடத்த வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இதை சாதிய கட்சியாக மட்டுமில்லாமல் இது எல்லா சாதிக்குமான பெருந்தலைவர் மக்கள் கட்சியாக நாம் தமிழகத்திலே இதை கொண்டு செல்ல வேண்டும். இதற்கு நீங்கள் எல்லோரும் முழுமையாக ஆதரவு கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வருங்காலங்களுக்கு அது தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த கட்சியுடைய லட்சிய பாதை எப்பொழுதும் இந்த நாடா சமுதாயத்தை நோக்கிதான் இருக்கும். அதில் நீங்கள் எவ்வித சந்தேகப்பட வேண்டாம். என்னுடைய நினைவு பிரகாரம் இந்த அரசியல் கட்சி முழுமையாக நடத்துவதற்கு நமக்கு நிச்சயமாக சாதி என்பது